ஆன்மீகம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம். அகத்தை அடக்கியவர், அகத்தீயை அடக்கியவர், அகத்தில் அழுக்கில்லாதவர், கும்பத்திலிருந்து வந்தவர், 18 சித்தர்களில் முதன்மையானவர், தமிழ் இலக்கணம் வகுத்தவர், சித்த மருத்துவத்தின் சித்தர், வேதங்களும் புராணங்களும் தமிழ் நூல்களும் இலக்கியங்களிலும் கூறப்படும் அகஸ்திய மாமுனி அவதரித்த நாள். அகஸ்தியர் மார்கழி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தன்னைக்கு அவதரித்தார். இந்த நாளை அகஸ்தியர் ஜெயந்தியாக கொண்டாடுறோம். சித்தர்களுக்கெல்லாம் முதன்மையானவர், அஷ்ட ரிஷிகளில் ஒருவராக போற்றப்படுகிறார். ஞானம் அறிவிற்கு அதிபதி, அகத்தின் ஈசன், அகத்தீசன். அகம் அப்படின்னா ஒளி, தமிழ் மொழிக்கு ஒளியாகிய வெளிச்சத்தை ஏற்படுத்தி தந்தவர். அகம் என்னும் தீயை கொண்டு அதன் மூலம் பிரபஞ்சத்திற்கு நல்வாழ்வு நெறிகளை போதித்தனால அகஸ்தியர் அப்படின்னு அழைக்கிறோம். அகஸ்தம் அப்படின்னா பாவத்தை நீக்கிறது. நம்ம கர்ம வினையினால செய்கிற பாவங்களை நீக்கிறனால அகஸ்தியர் அப்படிங்கிற பேரு பெறாங்க. 12,000 வருஷங்களுக்கு முன்னால இந்திரனோட சாபத்தினால தீ என்ற பூதமானது கும்பத்தில் கிடந்து பூமியில விழுந்தது. வாயுவின் துணையினால அகஸ்தியரா உருவெடுத்ததா புராணம் சொல்லுது. இதனால இவரை கும்பமுனி அப்படின்னு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு. மாமுனி அகஸ்தியர் வலது கையில சின்முத்திரை ஜபமாலையும் இடது கையில கமண்டலத்துடனும் காட்சி கொடுப்பாங்க. அகஸ்தியம் என்பது மரபு. அந்த மரபின் சித்தர் அகஸ்தியர். உடல் கூறு, உடல் செயலியல், அறுவை சிகிச்சை, மனநோய், மந்திரம், தந்திரம், வைத்தியம், யோகம், தத்துவம், ஆன்மீகம், நோய் கணிப்பு, இந்த பல கலைகளையும் வல்லுவராக அகஸ்தியர் விளங்கினால அவர் மனித குலத்துக்கு 90க்கும் மேற்பட்ட நூல்களை பாடல்களாகவும் நூல்களாகவும் கொடுத்திருக்கிறாங்க. வேதத்துல வல்லவரான அகஸ்தியர் தமிழ் மருத்துவத்தை நிலைப்படுத்தி பல சிகிச்சை முறைகளை கொண்டு வந்தாங்க. சித்த மருத்துவத்தை தோற்றுவித்தவர், சித்த மருத்துவத்தின் முதல் சித்தர் அப்படின்னு இவரை அழைக்கிறாங்க. அகஸ்தியரோட பிறந்த மாதம் மார்கழி ஆயில்ய நட்சத்திர தினம் சித்த மருத்துவ தினமா கொண்டாடப்படுகிறது. ராமாயண மகாபாரத காலங்கள்லேயே தடிமனான குள்ளமான ஒருவர் உருவமுடைய அகஸ்தியர் தென் பகுதியில் இருந்ததா புராணங்கள் கூறுது. சமுத்திர நீரை குடித்து தேவர்களை காத்தவர் அப்படின்னு சொல்லப்படுது. கைலாயமலை, மெருமலை, சிவன் வழிபாட்டு தலங்கள்ல மக்கள் கூட்டம் சிவனை காண அலையா கூடியதுனால தென்பகுதியை காக்கிறதுக்காக அகஸ்தியர் வந்ததா வரலாறு கூறப்படுது. சிவனின் கட்டளைப்படி பொதிகை மலைக்கு வந்ததா திருமூலர் திருமந்திரத்துல பாடல்ல கூறுறாங்க. இந்த அகஸ்தியர் ஜெயந்தி அன்னைக்கு அகஸ்தியரை வழிபாடு பண்றனால நம்ம குடும்ப வாழ்விலையும் புற வாழ்விலையும் இன்பத்தை கொடுப்பார். வாழ்வில் உயர்வு நிலை தாழ்வு நிலை ஏற்படும் போது மனதில் மாற்றங்கள் இல்லாம காத்தருள்வார். குடும்ப நிம்மதி, பணி முன்னேற்றம், எதிரிகளை வெல்லும் ஆற்றல், குழந்தைகளோட கல்வி ஞானம், இதுக்கெல்லாமே அகஸ்தியரோட ஆசை எளிதில் கிடைக்கும். இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்கிறப்ப அகஸ்தியரோட ஸ்லோகம் ஒன்றை சொல்லி வழிபாடு செஞ்சு அகஸ்தியரோட ஆசையினை அனுதினமும் பெறுவோம். அந்த ஸ்லோகம் இப்போ சொல்லப்படுது. அகஸ்தியம் சத்தியம் சாநித்தியம் ஆச்சாரியவர்யம் அற்புதம் அமிதானந்த சித்ரூபம் ஆமூல்ய மூலமாஸ்ரயே சர்வமங்கல சம்பூர்ணம் சதாஸ்மேர முகாம்புஜம் சர்வாகர்ஷண சாநித்தியம் மம சத்குரும் ஆஸ்ரயே. இந்த ஸ்லோகம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்கப்படுது. அதை பார்த்து நீங்கள் பயனடைஞ்சுக்கலாம். இந்த ஸ்லோகத்தை சொல்ல முடியாதவங்க ஓம் அகத்தீசாய நம அதை சொல்லியும் அகஸ்தீஸ்வரர் அருளை பெறலாம். ஓம் அகத்தீசாய நம.